எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 1ஆம் நாள் 1/5/2025 வியாழக்கிழமை, உத்தராயணம், விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், சதுர்த்தி திதி, தொழிலாளர் தினம். இன்றைய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி 4:49 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் மதியம் 1 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். இன்றைய கரணம் 4 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் மிருகஷீரிடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கடகத்தில் செவ்வாய், மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சனி சேர்க்கை. இந்த நாளுக்கான விசேஷத்தை பார்க்கலாமா? இன்றைக்கு குருவோட நாள், முதல் ஆங்கில மாதத்தினுடைய முதல் நாள். குறிப்பா இன்னைக்கு சதுர்த்தி முடிந்து பஞ்சமி, வாராகி வழிபாடு. அடுத்தது உலகத்தில் ஏக்கமே தொழிலாளர்கள் கையில் தான். அதனால அந்த தொழிலாளர்களுக்கு மதிப்பளித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். ஓகே, இந்த ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு சுபமான பலன்களை அளிக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆனால் முயற்சி சற்று தாமதப்படுகிறது. கவனம், எச்சரிக்கை, நிதானம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான யோகம் கொண்ட நாள் தான். இருந்தாலும் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறதே என்று ஒரு ஓட்டத்தை தொடர் ஓட்டமாக செய்தால் களைப்படைய நேரிடும். அதனால இந்த நாள் உங்களுக்கு யோகமான ஒரு நல்ல நாள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சற்று நிதான போக்கை கடைபிடியுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு அற்புத கடாட்சம், கிருபை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏன்னா 12ஆம் அதிபதியை விடவும் தனஸ்தானாதிபதி ராசியில். அப்போது அனைத்து வகையான தெய்வீக வழிபாடு, எல்லையற்ற கருணை ரெண்டுமே கிடைக்கும் மிதுனத்துக்கு. அப்போ ரொம்ப நல்ல ஒரு நல்ல நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த வெளிவட்டார பழக்க வழக்கம், தொடர் ஆதரவு, மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு இன்னைக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருந்த போதிலும் தன்னுடைய தொழில் அமைப்பு, வேலைவாய்ப்பு அமைப்புகளில் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு தான் இன்று உள்ளது. கவனம் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு நலம் நாடும் அமைப்பு. பிறர் நலம், குடும்ப நலம், இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு வெற்றி. அதாவது ராசி, அதாவது தொழில் ஸ்தானத்துல சந்திரன், உங்கள் எண்ண ஓட்டங்கள் வெற்றியும்
வலிமையும் அடையக்கூடிய அமைப்பு. லாபத்தை நோக்கி சந்திரனோட பயணம். சிறப்பான ஒரு நல்ல நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் உழைப்புக்கு அஞ்சாத கிரகம் துலாம். அந்த கட்டமே உழைப்புக்கு பயப்பட மாட்டாங்க, வேலைன்னா உடனே செய்வாங்க. துலாமை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ஏற்றமும் மாற்றமும் உண்டு. தொழில், வருவாயில் வெற்றி, மகிழ்ச்சி இரண்டும் கலந்த நாள் இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தை விருத்தி செய்ய வேண்டும், குழந்தைகளை தெளிவுபடுத்த வேண்டும், எல்லோரும் நன்றாக நடக்க வேண்டும் என்று நீண்ட நாளைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான ஒரு நல்ல நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற வேலைகள் நற்செயல்களாக மாறும். நல்லது மட்டும்தான் செய்யணும். நீங்க முயற்சி தடைப்பட்டுடுச்சு, சகோதர உறவு பாதிக்கப்பட்டுடுச்சு, வேலையில கொஞ்சம் கஷ்டம், வேலையில் தொந்தரவு, பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் கனிவுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு எப்படின்னா, ஒரு நாள் தேடினேன் கிடைக்கவில்லை சொல்லுவோம்ல, ஒரு மரத்து மேல் தேன் இருக்குது, அது கையில கிடைச்சா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேனும் தினமாவும் கிடைத்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இன்று. இன்பகரமான ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சி பெருக்குடன் இருக்கக்கூடிய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை தன் திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் செய்பவர்கள், பள்ளி படிப்பை முடித்து அடுத்த படிப்புக்கு தயாராகின்ற மாணவர்கள், அல்லது உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள், ஒரு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நினைக்கின்ற தொழிலதிபர்கள், அது போன்ற வெற்றி களிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, திறமை மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் நீங்களே ஒரு குழப்பவாதி தான் ஏற்கனவே. அதாவது நீங்க செய்கின்ற செயலை திருத்தி செய்ய மாட்டீங்க. தவறு நிகழ்ந்து விட்டால் அவரால் நிகழ்ந்தது என்று கை காட்டும் அளவுக்கு மனத்துணிவு உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். டக்குன்னு அடுத்தவங்க மேல பழி போடுற தன்மை, அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா போதும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தான். மனக்குழப்பத்தை தவிர்த்தால் சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம்.